ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு காப்பி எ பிவோட் டேபிள் ஆர் ஹவு டு க்ளோன் அ பிவோட் டேபிள். இதை தான் எப்படி ஒரு பிவோட் டேபிள் காப்பி பண்ணுறது இல்லை க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன் ஒரு பிவோட் டேபிள் க்ளோன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இதே மாதிரியான டேட்டா தான் வேணும். சேம் ரா டேட்டாவிலேருந்து தான் ஒரு பிவோட் டேபிள் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் வேணும், எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு வியூவும் வேணும். அதாவது நேம் வச்சும் நான் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு பிவோட் டேபிள் தேவைப்படும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் மறுபடியும் போயிட்டு புதுசாக ஒரு பிவோட் டேபிள் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிவோட் டேபிள் க்ளோன் பண்ண முடியும், இல்லை அப்படியே காப்பி பண்ண முடியும். சரி, பிவோட் டேபிளை க்ளோன் பண்ணுறது இல்லை காப்பி பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ஷீட்டையே நீங்கள் மூவ் ஆர் காப்பி, அதாவது புது ஷீட் ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிவோட் டேபிளும் அங்கே இதான் ஷீட் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த ஷீட் 2லையும் அதே பிவோட் டேபிள் போயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இன்னொரு ஷீட்டில் அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தூக்கிட்டு நேம் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிரும். ஸோ இது தனியாக ஒர்க் ஆகும், இது தனியாக ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ணலாம் பிவோட் டேபிளை. ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலக்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். என்டையர் பிவோட் டேபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பிவோட் டேபிளுமே சூஸ் ஆயிரும். தென் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, Ctrl+C கொடுக்கணும். Ctrl+C கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவோட் டேபிள் காப்பி ஆயிரும். தென் Ctrl+V கொடுத்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிவோட் டேபிள் அப்படியே காப்பி பேஸ்ட் வந்துடும். சேம் வியூவிலே தான் வரும். உங்களுக்கு இந்த வியூ மாற்றணும், எனக்கு இப்போ ஃப்ரூட்ஸ் பை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த வியூ பை நேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஃப்ரூட்ஸாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஷீட் டு ஷீட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வேறு ஷீட்டில் இதே பிவோட் டேபிள் காப்பி பண்ணி காட்டுறேன். என்டையர் பிவோட் டேபிள். ஆனால் நீங்கள் காப்பி பண்ணும்போது ஜஸ்ட் நீங்களாம் இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணி தேவையில்லை. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்து என்டையர் பிவோட் டேபிள்னு கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக சூஸ் ஆயிரும். தென் Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷீட்டில் வேணுமோ அந்த ஷீட்டில் கொண்டு போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் பிவோட் டேபிளை எக்ஸல் ஷீட்டில் காப்பி பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரெண்டு பிவோட் டேபிளுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே கேட்சியை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே க்ளோன் ஆகிருக்கிறதுனால எல்லா பிவோட் டேபிளுமே, அதாவது ஒரு பிவோட் டேபிள் காப்பி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே சேம் கேட்சியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சேம் டேட்டாவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பிவோட் டேபிள் காப்பி பண்ணுறதுனால எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது இஷ்யூ இது மாதிரி வருது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் எக்ஸல் கற்றுக்க சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.